ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்த வீடியோ தான். ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா? ஸோ முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு பொங்க வைக்கிறதுக்காக போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோ தான் இது. அஜி பாவனா 2 பேருமே இங்கே தான் இருந்தாங்க வீட்டில். அக்கா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அதனால தான் பார்த்த உடனே சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. அப்படியே பாப்பா போய் கட்டி பிடிச்சிக்கிட்டா அவங்க அம்மாவை. எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வந்தாச்சு. எங்களுடைய குலதெய்வம் சாமி 7 கன்னிமார்கள், மடத்தி அம்மன் சொல்லுவாங்க. அதில் ஒருத்தவங்க தான் வராகி அம்மன். வராகி அம்மனுடைய சிலை இங்கே ரொம்ப பெருசாக அழகாக இருக்கும். இப்போது நிறையா பஞ்சமி திதி அன்னைக்கு நிறையா விசேஷமாக கொண்டாடப்படுறாங்க. பொங்கல் வைக்கிறதுக்கு டைம் ரொம்ப ஆயிடுச்சு. அதனால தான் அம்மா ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க. இதுதான் ஐயப்பன் சன்னதி. இங்கே ஐயப்பனுக்குன்னு தனியாக சன்னதி இருக்குது. அண்ட் இந்த வாட்டி அப்பா வந்திருக்காங்க, அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ குடும்பத்தோடு இந்த வாட்டி வந்தோம் நாங்கள் பொங்க வைக்கிறதுக்கு. அம்மாவை வேண்டிக்கிட்டு மஞ்சக்கயிறு கட்டியிருக்காங்க. அப்புறம் தொட்டிலெலாம் கட்டியிருக்காங்க பாருங்க. நம்ம வராகி அம்மன் சிலையை பார்க்க எவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க. வராகி அம்மனுடைய காலடியில் மஞ்சள் குங்குமம் கொட்டி வேண்டிக்கிட்டால் நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்க. அது என்னவோ எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வந்தால் மன நிம்மதி கிடைக்குது, மன அமைதி கிடைக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அம்மாவும் அக்காவும் தனித்தனியாக தான் பொங்கல் வைக்கிறாங்க. அக்காவும் மாமாவும் தான் கோவிலுக்கு வந்தாங்க. மாமா அக்காவை விட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு ஒரு வேலையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏர்லியராகவே கிளம்பிட்டாங்க. ஏழு கன்னிமார்கள் இருக்கிற அந்த கோவில் ஏதோ கட்டட பணி நடந்துட்டு இருக்கு. எங்களுடைய குலதெய்வம் கோயிலில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆஞ்சநேயருக்கு தனியாக சிலை இருக்குது, ஐனாரப்ப சிலை இருக்குது, அப்புறம் ஐயப்பனுக்கு தனியாக இடம் இருக்குது, அம்மனுக்கு தனியாக இடம் இருக்குது. ஸோ பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். Ding 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 ding.
நம்மளுடைய குலதெய்வம் கோயில் சுற்றியும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே நிலம் பசுமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாவனாவும் வனிதாவும் அழகாக ஜாலியாக போயிட்டு விளையாடிட்டு இருந்தாங்கங்க. வாத்து மாவிளக்கெல்லாம் பிடிச்சி பொங்கல்லாம் வச்சு ரெடி ஆகிடுச்சி. பொங்கல் கூடையில் வச்சு நான் கொஞ்சம் தூரம் எடுத்துகிட்டு வந்தேன். அம்மா வந்து அதுக்கப்புறம் வாங்கிக்கிட்டாங்க. அஜியும் வந்து அம்மா நான் எடுத்துகிட்டு வரேம்மா பொங்கல் கூடைன்னு சொல்லி அக்கா கிட்ட கேட்டு வாங்கிட்டு வரான். ரெண்டு பேருடைய பொங்கல் கூடையை வச்சு அம்மன் கிட்ட வந்து வேண்டிக்கிட்டோம். அப்பாவால் கால் நடக்க முடியல, வலிக்குதுன்றதுனால எல்லா இடத்துக்கும் வர முடியல. ஸோ பொங்கல் கூடையை வச்சு நாங்கள் சாமி கும்பிட்றப்ப அப்பாவும் கூட வந்து சாமி கும்பிட்டாங்க. வந்த உடனே விநாயகருக்கு வந்து விளக்கேற்றியாச்சு. இப்போது அம்மனை கும்பிட்டுட்டு வந்த உடனே பாப்பா நான் எல்லாருமே வந்து வராகி அம்மனுக்கு விளக்கு ஏற்றிட்டோம். பொங்கல் கூடையை வச்சு அம்மனை வந்து வேண்டியாச்சு. பவானி அம்மன் இவங்க. ஆடி மாதம் முதல் வெள்ளியிலே வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சு குடும்பத்தோடு போயிட்டு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மனசுக்கு வந்து நிறைவாக இருக்குது. பொங்கல் வச்சு ஒரு வழியாக வந்து சாமி கும்பிட்டாச்சு. இன்னொரு விஷயம் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போகணும் தான் இருந்தோம். பட் வந்து முதல் வெள்ளிக்கே வந்து கிளம்புறோன்றது வந்து ஐடியா கிடையாது, ஒரு ப்ரீ பிளான்டே கிடையாது. அக்கா சடனாக கால் பண்ணி நம்ம போயிட்டு வந்துடலாம், டேடியும் கூட இருக்கிறதுனால கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சடனாக பண்ண பிளான் தான். எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. போயிட்டு நல்லபடியாக எங்களுடைய குலதெய்வம் சாமியான மடத்தி அம்மன் வராகி அம்மனை கும்பிட்டுட்டு வந்தாச்சு. இதிலிருந்து வந்து என்ன தெரியுதுன்னா வந்து எவ்வளோ தடங்கள் வந்தாலும் அம்மன் வந்து கண்டிப்பாக அவங்களுடைய கோயிலுக்கு கூப்பிடணுன்னா கண்டிப்பாக அவங்களுடைய சன்னதிக்கு கூப்பிடுவாங்க. ஸோ இதிலேருந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். அங்கே எடுத்த சில பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.